ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற எல்லா தலைவர்களும் நினைச்சிருந்தாங்க. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் இணைய மாட்டாங்க, சேரவே மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இதுல இவரும் வந்து என்ன பண்ண ரொம்ப கராரா இருந்தார். இவங்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல கராரா இருந்தவர். யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனும் இபிஎஸும் ரெண்டு பேரும் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இதுல டிடிவி தினகரனை சேர்த்துக்கவே மாட்டேன், ஓபிஎஸ் சேர்த்துக்கவே மாட்டேன், கட்சியில இல்ல கூட்டணியிலே சேர்த்துக்க மாட்டேன்னு ஆரம்பத்துல முழக்கமிட்டவர் தான் ஐயா இபிஎஸ் அவர்கள். ஆனா இன்னைக்கு டிடிவி தினகரன் உள்ள வந்தவரு வரவேற்கிறார். சகோதரர் டிடிவி தினகரன் உள்ள வந்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் அந்த நன்றி தெரிவிக்கிறார். இதுதானப்பா செங்கோட்டையன் அவர்களும் சொன்னாரு, எல்லாம் ஒருங்கிணைந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு. தேவையில்லாம நீங்க எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, ரியாக்ஷன் கொடுத்தீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்ற ரேஞ்சுக்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எல்லாருமே இபிஎஸ் வச்சு சேராங்க. செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நல்லது தானே சொன்னாரு, கெட்டதா சொன்னாரு, இவரோட சுயநலத்துக்காக சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு, எல்லாருடைய நலத்துக்காக தான் சொன்னாரு. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பிரிஞ்சு கிடக்கு, அழிஞ்சின்னு போயிருது, இதை ஒருங்கிணைக்கணும்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தாதான். இப்போ பிரிந்து கிடக்குற அதிமுக, இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாருமே பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்தா அம்மாவின் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குடி தூக்குனார். ஆனா தேவையில்லாம கட்சியை விட்டு ஒதுக்க வச்சு, கட்சியை விட்டு தூக்கி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இன்னைக்கு இவரு தான் வெளியேறாரு. எல்லாருமே ஒண்ணு இருந்தார். இப்போ டிடிவி தினகரன் கட்சியில போய் சேர்ந்துட்டாரா, இந்திய கூட்டணியில போய் சேர்ந்தாரா? சரி, இப்போ கட்சியில நீங்க சேர்த்துக்கிறத விடுங்க, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு படி மேல போயிட்டு கூட்டணிக்குள்ளதான் சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரன் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாருமே அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப சசிகலாவும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க, டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் உள்ள போயிடுவாரு. எல்லாருமே இப்போ ஒருங்கிணைந்தாங்க. இப்ப யாரு தனித்து நிக்கிறாங்கன்னா செங்கோட்டையன் தான் தனித்து நிக்கிறாரு. இதேதான் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு, நல்லதுக்குதான் சொன்னாரு, எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படி. இது அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தா இந்த டேமேஜ் உங்களுக்கு தேவையா? இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு சில ஒரு இந்த ஈரோடு மாவட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க கொஞ்சம் வீக் ஆயிருச்சு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டிவிகே பக்கம் போயிட்டாரு இந்த மனுஷன். செங்கோட்டையன் அவர்கள் ஒண்ணு ஓபிஎஸ் பக்கம் போயிருக்கணும், டிடிவி தினகரன் எதுவுமே இல்லையா, அமைதியா இருந்திருக்கணும். தேவையில்லாம டிவிகே பக்கம் போயிட்டு இப்ப உள்ளதம் போச்சு நல்ல கண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப டிவிகேல போயிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சிறப்பா இருக்கிறாரா, செல்வாக்கு மிக்கவரா இருந்திருக்கிறாரா, அவர் கை ஓங்கி இருக்கிறா அப்படின்னா கிடையவே கிடையாது. புசியானதுக்கு கீழே தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். இப்போ தேர்தல் பிரச்சார குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க டிவிகே சார்பா, அதுக்கு லிஸ்ட் போட்டாங்க, யாரா இருப்பா யாரா தலைமையிலப்பா அப்படின்னா புசியானந்த் தலைமையில தான் இவர் வராரு, செங்கோட்டையன் தலைமையில. செங்கோட்டையன் எந்த அளவுக்கு அவர் அரசியல் அனுபவம் இருக்கு, எந்த அளவுக்கு அவர் வந்து ரூட்டெல்லாம் பயங்கரமா போட்டு கொடுப்பாரு, எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போவாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நாடறிந்தது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா செங்கோட்டையனை கூப்பிடுங்க, அவர் தான் ரூட்டு போட்டு செம்மையா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவே சஜெக்ஷன் பண்ற ஒரு ஆளு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் தான். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு ஒண்ணுமே தெரியாம, அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க புசியானந்த ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்துறோம், அதுல எந்த வித மாற்று கருத்துல. ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்களா கூப்பிடுங்க, ரசிகர் மன்றத்தை எப்படி கட்டமைக்கணும், எப்படி வழி நடத்தினா அதுக்கு கை தேர்ந்தவர் புசியானந்த், அதுல எந்த வித மாற்று கருத்துல. அதுல பல கில்லாடி அவரு. இப்போ விஜய் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படத்தை எப்படி செலிப்ரேஷன் பண்ணணும், எப்படி ஆட்களை சேர்க்கணும், எந்த அளவுக்கு அந்த தியேட்டரே தெரியாத அளவுக்கு பேனரால மூடணும் அப்படின்றதுக்கெல்லாம் கை தேர்ந்தவர் புசியானந்த். அதுல குறை சொல்ல முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா கட்சிக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்காதுன்னா இல்லவே இல்ல, சுட்டு போட்டாலும் வராதுங்க, கட்சிக்கு இவருக்கு சம்மந்தம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆளை பொதுச் செயலாளரா போட்டீங்க, ஓகே, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஏன்னா உங்களுக்கு கூடயே இருந்தாரு, விசுவாசமா இருந்தாரு, எல்லாமே பண்ணாரு, பொதுச் செயலாளரா போட்டீங்க. ஆனா அதை இவர் டெவலப் பண்ணிக்கினாரா, புசியானந்த் அதை டெவலப் பண்ணிக்கினாரா, கத்துக்கிட்டாரா அப்படின்னா அதுல ஜீரோ. ஆனா ஒரு கை தேர்ந்த அனுபவம் மிக்க 50 ஆண்டு காலமா அவர் அரசியல்ல இருக்கிறாரு, அவர் வராருன்னா நீங்க அவர் எப்படி பயன்படுத்திக்கணும், அவரை எப்படியெல்லாம் வச்சு நீங்க கட்சியை டெவலப் பண்ணிக்கணும், எப்படியெல்லாம் கட்டமைச்சுக்கணும், ஒரு ஜெனரல் பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்குல்ல. இத டிவிகேல பயன்படுத்திக்கிட்டாங்களா, விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாரா? கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு அரசியல் அனுபவம் இல்லாம எந்த ஒரு நாலேஜும் இல்லாத புசியானந்துக்கு கீழே நீங்க செங்கோட்டையன் அவர்கள் போறீங்கன்னா இதுதான் உங்களுடைய
நிலைப்பாடா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, எப்பேற்பட்டானாலும் நான் டிவிக்கே விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கேல ஒட்டின்னு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். பாவம் அவர் கூட போனவங்க தான் என்ன பண்றாங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க எப்படி இருந்தீங்கன்னு, இங்க போயிட்டு இப்படி இருக்கீங்களே, ஏனே உங்களுக்கு இந்த இது அப்படின்னு அவங்கள என்ன பண்றாங்க, செங்கோட்டையன் ஆதரவாளர்களே பொங்கி எழுறாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் போய் போஸ்டிங் வாங்கிட்டாரு, இவர் கூட நம்பி வந்தாங்கல்ல, இவங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்கணும்ல, இவங்களை கட்சியில கொண்டு வரணும்ல. என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா இவரு பண்ணாருன்னா ஆல்ரெடி டிவி கேல இருப்பான். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. ஈரோடு மாவட்டத்துல ஆல்ரெடி மாவட்ட செயலர் இருக்காங்க. என்னதான் நீங்க ஈரோடு மாவட்டத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருந்தாலும், உங்களை மாநில ஒருங்கிணைப்பாளரா போட்டாலும், நீங்க கிரவுண்ட் லெவல்ல உங்க ஆதரவாளர்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்கணும்ல. வாங்கி கொடுத்தாரா? வாங்கி கொடுக்கலையே. அப்போ உங்க ஆதரவாளர் உங்களை நம்பி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற இடத்துலதான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. ஆனா இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்டுறாங்க டிவிக்கேல. புசி ஆனந்த், நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை வந்தாலும் புசி ஆனந்த மீறி நீங்க விஜய் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் முட்டி மோதி பார்த்தாங்க. ஏன் ஆதவர்ஜுனா அவர்கிட்ட பணம் இல்லையா? அவர் வந்தார்ல, முட்டி மோதினார்ல, புசி ஆனந்த் கூட முட்டி மோதினார்ல, வேற வழி கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி அவரே புலம்புறாரு, புசி ஆனந்த் விஜய் வந்து பிரிக்கவே முடியாது, நகையும் சதையும் போல புலம்புனாங்கல்ல. இப்ப அது மாதிரிதான் இங்க இருந்துட்டாரு. இப்ப இவர் இப்படி வந்ததுனால அதிமுக இங்க வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் போய் இணைஞ்சிட்டாரு. இப்ப இங்க இணைஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் வேலை செய்யணும், வேற வழி கிடையாது. இப்போ நம்ம அந்த மதுராந்தகத்துல நடந்த கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கை குளிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒன்னா உட்காந்து பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. இதே தானப்பா செங்கோட்டையன் சொன்னாரு. ஏன் நீங்க இது முதல்ல செய்யல? தேவையில்லாம ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எதுக்குடா இப்ப நீ தேவையில்லாம யூட்டரை போட்ட டேபிள உடைச்ச, பறக்கிற, அடிக்கிற, உதைக்கிற, இதை முதல்ல செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு செங்கோட்டையனை விலைக்கு கேவலப்பட்டு அசிங்கப்படுத்து. இதுக்கு நீங்க பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான். செங்கோட்டையன் அவர்களை ஒழுங்கா நீங்க கட்சியில வச்சிருந்திருக்கலாமா? இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை போயிட்டாரா? ஒண்ணுமே பண்ண முடியாதா? செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை இவரு செய்யல, ஆனா ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து செஞ்சிருக்கு. அந்த அழுத்தம் யாருன்னா பாஜக தான். அதுல எந்த வித மாற்று, அதாவது இபிஎஸ்கா இருக்கட்டும், டிடிவி தினகரன் இருக்கட்டும், யாருக்காகவும் இவங்க அழுத்தத்தின் காரணமா தான் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ரெண்டு பேர் மனசுக்குள்ளயும் இருக்கு. ஏன்னா எப்பா நாங்கெல்லாம் வரும்போது டிடிவி தினகரன் சொன்னாரு, நாங்க சொல்லல, டிடிவி தினகரன் சொன்னாரு. அதாவது எங்களுக்கெல்லாம் சேர் எடுத்து கொடுத்தவரு, கதவு திறந்து விடுறதுதான் இபிஎஸ் சொன்னாரு. ஆனா அவரையும் முதலமைச்சரா வச்சு அழகு பார்த்தவங்க எங்க சின்னம்மா சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு, இவரு கூட ஒட்டுறதுக்கு மனசு இல்ல. இதே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் உள்ள வந்துட்டா நம்மள வந்து நாசமாக்கிடுவாங்க சொன்னாரா இல்லையா? ஆனா இப்ப ரெண்டு மனசும் இணைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. பகைதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பகை உணர்வோட தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில வரும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது நடிக்கிறாங்களே கண்டி, உண்மையிலேயே இவங்க இணையில அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்னு பாக்கணும். செங்கோட்டையன் எந்த அளவுக்கு முட்டி மோதி பார்த்தாருங்க உண்மையிலேயே அதிமுக ஒன்றுன்னு. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்ற மாதிரி அதிமுக ஒன்றிணைந்திருந்தா பாஜக தயவு எங்களுக்கு தேவையே கிடையாது. இவங்களே மெஜாரிட்டியா வின் பண்ணலாம், தனித்து நின்று மெஜாரிட்டி. நீங்க ஒரு காலத்துல எடுத்துக்கோங்க, அதிமுகவை தேடி வந்த கட்சிகள் பல. உண்மையிலேயே அதிமுகவை தேடி வந்த கட்சிகள் பல. கூட்டணி அப்படி தேர்தல்னு வந்துட்டா ஒண்ணு திமுக பக்கம் தேடி போவாங்க, இன்னொன்னு அதிமுக பக்கம் தேடி போவாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக எல்லாரையும் தேடி போகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்து விட்டார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு எது நடந்தாலும் அதிமுக சின்னதா ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் டெல்லிக்கு ஓடுறாங்க. ஐயா என்ன பண்ணட்டும், குண்டூசி கீழே விழுந்துருச்சு, இது எடுத்து வைக்கணுமா இல்ல தூக்கி குப்பையில போடணுமா, அது கேட்கறதுக்கு கூட டெல்லியில போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துதான் அதிமுகல கேட்க முடியும். இந்த நிலைமை தான் அதிமுகவுக்கு. அதை கொண்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு, டிடிவி தினகரன் முதற்கொண்டு, ஓபிஎஸ் முதற்கொண்டு, சசிகலா முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு இணைஞ்சு செயல்படணும். அந்த ஒரு கட்டாயத்துக்கு பாஜக கொண்டு வந்துருச்சு. ஆனா செங்கோட்டையன் இத கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்தார்ல, முன்னெடுத்தார்ல செங்கோட்டையன், இன்னைக்கு அவரு வெளியே நிக்கிறாரு. இவங்க எல்லாம் ஒண்ணு செஞ்சுட்டாங்க, இவரு வெளியே நிக்கிறாரு. அப்படின்னு ரொம்ப வேதனையில தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இதைதானப்பா நான் சொன்னேன், அப்பயே செஞ்சிருந்தா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நான் ஏன் கட்சி விட்டு வெளியே வர போறேன், நான் ஏன் டிவிகேல போய் சேர்ந்து இது மாதிரி வந்து நான் அண்டின்னு இருக்கணும் நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டாரா? இன்னைக்கு இப்படி வந்ததுனால
செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது அரசியல் களத்துல. ஆனா எதுவா இருந்தாலும் நான் நினைச்சது நடந்துருச்சுப்பா, அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போறோம். போக போக ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சும்மா சொல்லல, என்ன சொன்னாரு, 2026 அப்புறம் டிவிக்கே தான் ஏடிஎம்கே மாறும் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு டெட் எண்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் டெட் எண்டு. 2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, ஜெயிச்சாருன்னா ஜெயிச்சாருன்னா அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் கள நிலவரம் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைனும் ஒரே கூட்டணியில இருந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா இன்னைக்கு அவர் ஆசைப்பட்டது நிறைவேறி இருக்கு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இங்க அதிமுகவில் இல்ல, டிவிக்கில இருக்கிறார். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.